இது எதுவுமே இந்த பார்டருக்குள்ள எதுவுமே விடாது. இந்த பார்டரை விட்டு வெளில போனா கூட பக்கத்துல நாய்ங்கெல்லாம் ஓடும், எல்லாத்தையும் பார்த்து குலைக்கிறது தான், எதையுமே உள்ள விடாது. இதோட கேரக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓனருக்கு அடாப்ட் ஆகிக்கும். ஆனா இதோட சைஸுக்காக பாத்தீங்கன்னா குழந்தைங்க இதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கஷ்டம். ஒரு 85 kg டாக் வந்து ஒரு அடல்ட் நல்லா பவரா இருக்கவங்களாதான் வாக்கிங் கூட்டு போகும்போது பிடிக்க முடியும். இப்போ கரெக்டா 45 days ஆகுது. இப்போ 45 daysலயே இதுக்கு தோல் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். பயங்கரமா இருக்குல்ல. ஆனா 45 daysலயே வந்து உங்களுக்கு 3 months மாதிரி இருக்குது. இதுக்கு 6 month எல்லாம் ஒரு அடல்ட் டாக் மாதிரியே இருக்கும். வந்து பப்பீஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கலர்ஸ்ல இருக்காங்க? மொத்தம் 7 பப்பீஸ் இருக்கு. ஓகே. இதுல ஒரு பிரிண்டல், 2 ஒயிட். ஓகே. ரிமைனிங் 4 வந்து பிளாக். நல்ல இடம் ஓடியாடுறதுக்கு. இப்போ இது லென்த்தே பாத்தீங்கன்னா ஒரு 3 feet இருக்கு. ஆமா ஆமாங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஓடணும்னா அட்லீஸ்ட் ஒரு 6 feet ஆகுது. அதுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி நிக்கிறதுக்கே ஒரு 6 feet இடம் வேணும். கட்டி போடுறதே கிடையாது. இப்போ யாராவது தோட்டத்துக்கு தேங்காய் பறிக்க வராங்க, மருந்து அடிக்க வராங்கன்னா தான் அதை உள்ள விட்டு சாத்துறது. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தாங்க எடுக்க வந்திருக்கோம். ஸோ என்னோட பேக்ரவுண்டு பாருங்கள், என்னோட பேக்ரவுண்டே இவ்வளோ சூப்பராக பச்சை பசேன்னு இருக்குது. ஸோ டாக்ஸை வந்து ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்டலில், ஸோ அதுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல வச்சு சூப்பராக பராமரிச்சுட்டு வராங்க. ஸோ அந்த வீட்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு விசிட் பண்ண வந்திருக்கோம். ஸோ என்ன டாக் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புள்ளிக்குட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்குட்டை வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். பட் அதை எப்படி பராமரிக்கிறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிற நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் பப்பீஸும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக க்யூட்டாக நிறைய பப்பீஸ் இருக்குங்க. நிறைய கலர்ஸில் இருக்குது. பேஸ்டனில் இருக்குது, பிரிண்டலில் இருக்குது, பிளாக்ல இருக்குது. ஸோ பப்பீஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து உங்க வீட்டுக்கு தான் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம் புள்ளிக்குட்டா பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க ஜி. ப்ரோ என் பேரு அன்பரசு. ஓகே. நான் டாக்டரா இருக்கேன், மெடிக்கல் ஆஃபீஸரா. நாங்க இப்போ வந்து நெய்வேலி டவுன்ஷிப்ல இருக்கோம். ஓகே ஜி. நாங்க வீட்டு தோட்டத்திலேயே 20 cents இடம் இருக்கு. அதுலயே தான் பேரா வச்சிருக்கோம் புள்ளிக்குட்டா. நான் இதுக்கு முன்னாடி நிறைய பிரீட் வச்சிருந்தேன். ராட்வீலர், ஜெர்மன் ஷெப்பர்ட், கிரேட் டேன் எல்லாம் வளர்த்துருக்கேன். ஓகே ஜி. இப்போ வந்து ஃபாரின் பிரீட் எதுவும் இல்லாம இந்தியன் பிரீடா வளர்க்கலாம்னு சொல்லிட்டு தான் புள்ளிக்குட்டா செலக்ட் பண்ணி மேல் ஃபீமேல் ரெண்டும் பேரா வச்சிருக்கேன். சூப்பர் ஜி. இப்போ வந்து நீங்க புள்ளிக்குட்டா வந்து செலக்ட் பண்றதுக்கு என்ன ரீசன் ஜி? எனக்கு அது இந்தியன் பிரீடு. இப்போ சிப்பிப்பாறை, ராஜபாளையம் இதெல்லாம் இதை விட இது நல்லா கொஞ்சம் சைஸ்ல பெருசா அக்ரெஷனா இருந்துச்சு. மாஸ்டிஃப் பிரீடா இருக்கணும். இந்தியன் பிரீடுலயே மாஸ்டிஃப் பிரீடுனா இதுதான். ஓகே. புள்ளிக்குட்டா தான். ஓகே. இப்போ புள்ளிக்குட்டா அப்படிங்கும் போது நம்ம எல்லாருமே வந்து இல்ல ஜெய்ஜாண்டிக்கா இருக்குன்னு பார்ப்போம். அது பேசிக்காவே அது அப்படிதான் இருக்குமா? ஆமா. இதோட இப்போ என்னோட மேலோட வெயிட் வந்து 85 kg. ஓகே. அதுல அடல்ட்டுங்களா? அடல்ட் 2 years ரெண்டுத்துக்குமே வந்து கரெக்டா 2 years. 2 years ஆகுது. ஆமா. ஃபர்ஸ்ட் லிட்டர்மெண்ட் மேல் வந்து 85 kg, ஃபீமேல் வந்து 65 kg. இந்த டாக் வந்து ஆனா தோப்பு இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேரு குட்டி போட்ட உடனே வீட்டுல வளர்க்கறதுக்காக கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் காசுனாலும் பரவாயில்ல நாங்க வளர்க்குறோம் அப்படின்றாங்க. இது ஆனா நல்ல இடம் ஓடியாடுறதுக்கு. இப்போ இது லென்த்தே பாத்தீங்கன்னா ஒரு 3 feet இருக்கு. ஆமா ஆமா ஜி. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஓடணும்னா அட்லீஸ்ட் ஒரு 6 feet ஆகுது. அதுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி நிக்கிறதுக்கே ஒரு 6 feet இடம் வேணும். ஓகே. தோப்பு, பண்ணை அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இடத்துலனாதான் அட்லீஸ்ட் இப்போ உங்க பேக்ரவுண்ட்ல இப்படி இருக்க மாதிரியே இடம். ஆமா, இந்த மாதிரி இருக்க மாதிரியாவது இருக்கணும். நாய்ங்க வந்து இப்போ 24 hours இங்க அவுத்து தான் இருக்கும். அதனால அதுங்க ஓட வேண்டியதெல்லாம் ஓடிக்கும், சாப்பிட்டு படுத்து. மேக்ஸிமம் கட்டி போறது இல்ல. கட்டி போறதே கிடையாது. இப்போ யாராவது தோட்டத்துக்கு தேங்காய் பறிக்க வராங்க, மருந்து அடிக்க வராங்கன்னா தான் அதை உள்ள விட்டு சாத்துறது. ஓகே. இப்போ உங்களுக்கு ஃபுட் ஐட் என்ன மாதிரி தரீங்க? நான் காலையில ரைஸ், நைட்டுக்கு ரைஸ், சிக்கன். மேக்ஸிமம் ஒரு வேளை தான் இதுக்கு ஃபுல் ஃபீடிங். ஏன்னா நைட்டு போடுறதே காலைல வரைக்கும் வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கு 1 time தான் போடுறது. குட்டிங்களுக்குனால 4 வேளை கொடுத்துட்டு இருக்கோம். காலையில பெடிகிரி, 3 வேளை பெடிகிரி, 1 வேளை சாதம், சிக்கன். அந்த மாதிரி. ஆமா. பெடிகிரி தண்ணியில ஊற வச்சு குட்டிங்களுக்கு கொடுத்துருவோம் எல்லாத்துக்கும். ஓகே. பெடிகிரியே அதுக்கு செட் ஆகுது இல்ல? ஆமா. இவங்க ட்ரெயின் பண்றதுக்குலாம் எப்படி? இதுங்க நேச்சராகவே ப்ரொடெக்ஷன். டாகுக்கு வந்து ட்ரைனிங்னா நம்ம ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங், இந்த மாதிரி மிலிட்ரி ட்ரைனிங், போலீஸ் ட்ரைனிங் அது மாதிரி தான் கொடுக்கணும். மற்றபடி இந்த ஒபீடியன்ஸ்லாம் நம்ம ஒன்றும் இல்லை. இதுங்க அவுத்தே விட்டு தான் வளர்க்குறோம். ஏதாவது வந்தா கார்டிங் நம்மள்ட்ட ஓனர்கிட்ட நல்லா இருக்கும். ஸ்பெஷல் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கறது கிடையாது. அந்த கார்டிங்லாம் நேச்சரா அதுக்கு. ஆமா. இது எதுவுமே இந்த பார்டருக்குள்ள எதுவுமே விடாது. இந்த பார்டரை விட்டு வெளில போனா கூட பக்கத்துல நாய்ங்கெல்லாம் ஓடும், எல்லாத்தையும் பார்த்து குலைக்கிறது தான், எதையுமே உள்ள விடாது. இதுல இந்த கலர்ஸ் ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி பிளாக் அண்ட் டேனு, ஃபான், பிரிண்டில் அந்த மாதிரி கிடையாது. இதுல எந்த கலர் வேணா வரும். ஓகே. இதுல வந்து மேல் நல்லதுங்களா, ஃபீமேல் பெஸ்ட்டுங்களா? வீட்டுல தான் ஒரு சின்ன இடமா இருக்கு, தோட்டத்துக்கு வச்சுக்க போறோம் வீட்டோட அப்படின்னா ஒரு மேல் மட்டும் வச்சுக்கலாம். பட் பேரா வச்சுக்கிறது எனக்கு அட்வைசபிள். ஏன்னா இது
அடல்ட் ஆச்சு அப்படின்னா அப்ப கூட இன்னொரு ஃபீமேல் இருக்கும்போது அதுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ இங்க ஏதாவது ஒண்ணு உள்ள வருது அப்படின்னா 2 நாயும் சேர்ந்துதான் போவோம். கோழி ஒண்ணு வருதுன்னா ஒண்ணு இந்த சைடு வரும், ஒண்ணு இந்த சைடு வரும், இப்படிதான். அது என்ட்ரில யாரையும் ஆமா, ரெண்டுமே சேர்ந்து உடனே வந்துரும். எனக்கு நான் இங்க கேமரா சிசிடிவில பாப்பேன். நைட்டு 1 மணிக்குனாலும் 2 எஞ்சி ஒன்னா இங்க மேல படுத்திருக்கோம். சத்தம் கேட்டுச்சுன்னா 2 எஞ்சி ஓடும். ஒரு சத்தம் கேக்குதுன்னா திரும்ப 2 எஞ்சி ஓடும். அந்த மாதிரிதான் இருக்கும். ஆமா, இது வந்து மதரோட இது கொஞ்சம் பூஸ்டான். மதர் வந்து ஜெட் பிளாக், அந்த அடியில மட்டும் வெள்ளை இருக்கும். பட் இதுக்கு இந்த பூஸ்டான் டேன்ல எல்லாம் வரும் மேண்டல் கலர் மாதிரி. இது கொஞ்சம் ஒயிட் இருக்கு. இது மாதிரி 3 குட்டி இருக்கு. இதோட ஃபீமேலோட ஃபாதர் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. அதனால இதுக்கு இப்போ கரெக்டா 45 டேஸ் ஆகுது. ஃபீமேல் மதரோட ஃபாதர். ஆமா, இப்போ 45 டேஸ்லயே இதுக்கு தோல் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். பயங்கரமா இருக்குல்ல. ஆனா 45 டேஸ்லயே வந்து உங்களுக்கு 3 months மாதிரி இருக்குது. ஆமா ஆமா, இதுங்க இந்த பிரீடு இதுக்கு 6 month எல்லாம் ஒரு அடல்ட் டாக் மாதிரியே இருக்கும். ஆயிரும்ல. ஆமா, இப்போ வந்து ஹைட் வந்து 6 monthsல growth வந்து இல்ல 1 year 1.5 years வரைக்கும் growth வளர்ந்துச்சு. இப்போ என்னோட மேலும் ஃபீமேலுமே 1.5 years வரைக்கும் வளர்ந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹீட் 1.5 yearsல தான் வந்தது. ஓகே, ஃபீமேல் இல்லைங்க. ஓகே, இவங்களும் வந்து நார்மல் எல்லா டாக்ஸ் மாதிரி 15 years இருப்பாங்கல்ல. இதுங்க இந்தியா நல்லா நம்ம மெயின்டைன் 15 years இருக்கும்ல. ஓகே, ஆக்சுவலா அடல்ட் மேக்ஸிமம் சைஸ் ஆகும்போது ஏஜ் லைஃப் ஸ்பேன் குறையும். பட் இதுங்களுக்கு வந்து நம்ம இந்த கிளைமேட்டுக்கு இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் இருக்கிறனால ஒரு 12 years above இருக்கும். ஓகே, சூப்பர். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ 45 டேஸ்ன்றீங்க. இப்பல இருந்து நம்ம வளர்க்க ஆரம்பிச்சோம்னா கரெக்டா இருக்கும். ஆமா, இப்பதான் கரெக்டா இருக்கும். ஓகே, கரெக்டா இப்போ 35 டேஸ் வரைக்கும் கண்டிப்பா மதர்ட்ட இருக்கணும். நம்ம யாருகிட்ட இருக்கோம் அவங்க கிட்ட சீக்கிரம் அட்டாச் ஆக ஆரம்பிச்சோம். ஆமா, அவங்களும் ஃபுல் வேக்சினேட்டட் உள்ளே தான் இருக்காங்க அவங்க. அதனால மதர் மில்க்லயும் இப்போ மதர் மில்க்கும் எடுத்துட்டு இருக்காங்க. பப்பீஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கலர்ஸ்ல இருக்காங்க? மொத்தம் 7 பப்பீஸ் இருக்கு. ஓகே, இதுல ஒரு பிரிண்டல், 2 ஒயிட். ஓகே, ரிமைனிங் 4 வந்து பிளாக். இவங்க எப்படி மேல் சைலண்டா? எப்படி மேல் வந்து தான் ரஃப், யாரும் புது ஆள் விட மாட்டாங்க உள்ள. ஃபுல் ஒயிட்டா இருக்காங்களே, இந்த கலர்ல இருக்குங்களா? ஆமா, இதுல வந்து எல்லா கலர் பேட்டர்ன் எதுவும் கிடையாது. எல்லா கலர்லயும் இருக்கும். இதுல மோஸ்ட்லா ஃபுல் ஒயிட் வர்றதும் கரெக்ட் தான். இதோட கலரே ஒயிட். இது வந்து நேச்சுரல் கலரே ஒயிட்ல தான் இருக்கு. ஃபுல் ஒயிட். ஓகே, சோ இவங்க பார்க்கவே கொஞ்சம் நான் வந்ததுல இருந்து குலைச்சிக்கிட்டே வேற இருக்காங்க. ஆமா, இவங்க கார்டிங் எல்லாம் பண்ணுவாங்களா? இவங்க வந்து அந்த தோட்டத்துக்கு யாருமே வர முடியாது. இவங்க நான் 24 ஹவர்ஸும் இவங்க அவுத்து தான் இருப்பாங்க. உள்ளுக்குள்ள ஒரு காக்கா குருவி எதுவுமே வர விடாது. அந்த அளவுக்கு. ஆமா, எலி எல்லாத்தையுமே இங்க எதுவுமே உள்ளே வர முடியாது. ஓகே ஜி, இது வந்து இந்தியன் பிரீடு தான். பட் வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறதுனால இது வரைக்கும் டாகே வளர்த்தது இல்ல. அவங்க இதை வளர்க்க முடியுங்களா? இதோட கேரக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓனருக்கு அடாப்ட் ஆகிக்கும். ஓகே, அவங்கள்ட்ட ரொம்ப ரஃப் காட்டாது. தெரிஞ்சவங்க நல்லா வீட்டுக்கு வரவங்கள்ட்டனா சாஃப்டா தான் இருக்கும், அக்ரஷன் காட்டாது. ஆனா இதோட சைஸுக்காக பாத்தீங்கன்னா குழந்தைங்க இதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கஷ்டம். ஒரு 85 kg டாக் வந்து ஒரு அடல்ட் நல்லா பவரா இருக்கவங்களதான் வாக்கிங் கூட்டு போகும்போது பிடிக்க முடியும். அது டக்குன்னு ஃபோர்ஸ் காமிக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நாய் எப்ப கோவப்படும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அவங்க கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம என்னதான் ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தாலும் கொஞ்சம் நாயை பிடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா கொஞ்சம் அடல்ட்டா இருக்கவங்களுக்கு தான் செட் ஆகும். ரொம்ப குழந்தைங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து நமக்கு ஹேண்டில் ஒரு பக்கு வந்து ஈஸியா வாக்கிங் கூட்டு போயிடலாம். இது கொஞ்சம் கூட்டு போறது கஷ்டம். ஓகே, இவங்க வந்து மேக்ஸிமம் எவ்வளவு ஹைட் ஜி வருவாங்க? இப்போ நான் வந்து என்னோட மேல் வந்து 33 இன்ச். 33 இன்ச். ஃபீமேல் வந்து 34 இன்ச்ல இருக்கு. மேலோட ஃபீமேல் 1 இன்ச் ஹைட்டா இருக்கு. ஹைட்டாவே இருக்கு. ஆமா. ஃபீமேல் வந்து 34ல இருக்கு. மேல் வந்து 33. ஆனா யூசுவலா வந்து மேல் தான் கொஞ்சம் ஹைட்டா வரும்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் வேற லைனேஜ். அந்த லைனேஜ்ல இருந்ததுல ஓகே. இப்போ நீங்க வந்து மேல் வந்து நீங்க வந்து ஒரு பேராவே வேற வச்சிருக்கீங்க, மேல் அண்ட் ஃபீமேல். நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க? நான் மேல் வந்து வேலூர்ல வாங்கினேன். ஓகே, வாங்கி ஒரு 1 month கழிச்சு ஃபீமேலும் கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கினேன். கோயம்புத்தூர்ல இருந்து. அப்ப நீங்க இருந்து எடுத்ததும் தமிழ்நாட்டுக்குள்ளதான்? எல்லாமே ஆனா இதோட மேலோட பேரண்ட்ஸ் ஃபாதர் மதர் ரெண்டும் நார்த்ல வாங்கினாங்க. மதரோட ஃபாதர் மதர் ரெண்டும் நார்த்ல வாங்கினாங்க. நீங்க இவங்களோட ஃபாதர் மதர் பார்த்து தான் எடுத்தீங்க? நான் பார்த்து தான் வாங்கினேன். இதுங்களோட ஸ்கின் புள்ளி குட்டானாலே அந்த தோல் ரொம்ப பெருசா இருக்க நாய் தான் அர்த்தம். இதுக்கு வந்து நல்ல ஸ்கின் பெருசா இருக்கும். மசில்ல வந்து காயம் ஆகாது, ஸ்கின்னோட இருந்துக்கும். அதனால அது ஹீல் ஆகுறது ரொம்ப ஈஸி. இப்போ மத்த டாக்லாம் காயம் வந்ததுன்னா உடனே அது வார்ம்ஸ் வச்சு ரொம்ப பெருசா போகும். எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா வேக்சினேஷன் பண்ணியாச்சு. அவங்க நார்மலா ஃபீட் என்ன கொடுக்குறாங்களோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்டிங் பண்ணி ஒரு இப்போதைக்கு 4 times ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3 monthsக்கு 2, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 3 times 2 times பண்ணிட்டு ஒரு 1 yearக்கு அப்புறம் 1 time ஃபீட் பண்ணாலே போதும்.
ஆமா. ஒன் டைம் நல்ல மீல். ஆமா, நல்ல மீலா கொடுத்துடணும். மிக்ஸ்டா மீட், நான்வெஜ், ரைஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒன் டைம் கொடுத்துட்டா போதும். ஆனா இதுங்க வெயிட் வந்து கொஞ்சம் அதிகம். இது 80 கேஜி இருக்கு, 85 கேஜி இருக்கு. அந்த டைம்ல அதுங்களுக்கு சப்போர்ட் வேணா கால்சியம் கொடுக்கணும். இது நான் இன்னும் இப்போ 2 இயர்ஸ் அதுக்கு இன்னும் ரெகுலரா கால்சியம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து பப்பி ஸ்லிட் ஆனதுனால ஃபீமேல் கொஞ்சம் இலச்சமா இருக்கு இல்ல? ஆமா, இது 10 குட்டி போட்டிருந்தது. 10 குட்டிக்கு அதை ஃபீட் பண்ணும்போது உடம்பு அது ஒவ்வொரு பப்பியும் நல்லா அதுவே தான் பாத்துக்கிச்சு ஃபுல்லா. ஓகே ஓகே. ஏன்னா இப்ப மேல் வந்து நல்ல பல்கா இருக்காங்க. ஓகே. இது வந்து ஆக்சுவலா அதுங்க போய் படுத்துக்கிறதுக்கு வெயில் மழை அந்த மாதிரி டைம்ல படுத்துக்க ரெஸ்ட் எடுக்கதான், அவ்வளவுதான். மத்தபடி அதுங்க வெளில ஓடி விளையாடுறதுதான் ஃப்ரீயா. ஓகே. மரத்தடியில படுத்துக்கும். எங்கேயாதுன்னா வெயில்னா உள்ள வந்து, மழைனா உள்ள வந்துக்கும். பட் தண்ணி சாப்பாடு இருக்கும், அதனால உள்ள அதுங்க வந்துக்கும். இப்ப நான் வந்து டாக்டரா இருக்கனால எனக்கு இது அது இல்லாம இது வீட்டுலதான் வளர்க்குறோம். நம்ம கெனல் செட்டப்லயும் இல்ல, இது ஓன் பிரீடா இருக்கு. தெரிஞ்ச சர்க்கிள்ல வந்து இந்த மாதிரி பப்பி பசங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட வேணா கொடுத்து விட்டா அவங்க இண்டிவிஜுவலா கொண்டு வந்து கொடுத்துட்டு எந்த இடத்துல கேக்குறாங்களோ அவங்க கொடுத்துப்பாங்க. இது நெய்வேலி டவுன்ஷிப். நெய்வேலி டவுன்ஷிப் உள்ளேயே குவார்டர்ஸ்ல பிளாக் 9. ஓகே. இப்ப உங்களுக்கு கால் பண்ணிட்டு கூட எனக்கு கால் பண்ணிட்டு வரலாம். நேர்ல வந்து பாக்குறது தான் பெஸ்டா இருக்கும். ஏன்னா வீடியோல பாத்தீங்கன்னா பெரிய நாய் சின்னதா தெரியும், சின்ன நாய் பெருசா தெரியும். நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டுமே பார்த்துட்டு எந்த குட்டி பிடிச்சிருக்குன்னு அவங்களே பார்த்து எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இப்போ வந்து நேர்ல வந்தா ஃபாதர் மதர் சேர்ந்து பாத்துக்கலாம்.